ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரெனகாட் இம்மோர்டல் சீசன் 1 எபிசோட் 3 அண்ட் 4 வந்து தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பாருங்க. நான் ப்ளே லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ ஜாங்குவை, நீ இங்கேருந்து கிளம்பிடு, நான் இதை பார்த்துக்கிறேன், நான் இந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கிறேன், நீ என் கூட வா வாங்கலிங் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இல்லை, நம்ம 2 பேரும் போனால் அது வந்து நல்லது இருக்குல்ல, நீ மட்டும் போ, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே, பார்த்து சேஃபாக வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஜாங் வந்து அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ வந்து அடுத்து வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அந்த சீனியரோட பாடி வந்து எரிக்கலாம்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. மாஸ்டர் என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உன்னை யாரும் வந்து பாய்சனால் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, உனக்கு எப்படியோ வந்து பாய்சன் கொடுத்துருக்காங்க, யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து அவனுக்கு வந்து பாய்சன் கொடுத்தது வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டதுக்கு, ஆமாம் இருக்குது, ஆனால் அது ரொம்ப வந்து பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எப்படியாவது வந்து திரும்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நான் அந்த பாய்சனை வந்து வெளியே எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அடுத்த சீனில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து வர சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு எல்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஷுவந்து செக்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வாங்க அப்படின்னு சொல்லி. இதை கேட்டவுடனே அங்கே இருக்கிற திடீர்னு சூழ்நிலை எல்லாமே வந்து மாறுது. ஒரு மேகத்துலேருந்து வந்து 1000 டெயில்ஸில் இருக்கிற ஒரு கேட்டர்பில்லர் வந்து மேலே வந்து எல்லாருமே வராங்க. இதை பார்த்தோன்னே இது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் போல். ஏன்னா இதோட பாய்சனே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து இந்த கேட்டர்பில்லர் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 300 வருஷத்துக்கு மேலேயாவது உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து ஷுவான்தோ காலேஜஸ் சேர்ந்த எல்லாருமே வந்து வராங்க. இதை பார்த்தோன்னே அங்கே வந்து ஒரு பொண்ணை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து அவளோட சார்மோட பவரில் வந்து விழுந்துட்டாங்க. அவளும் வந்து அவள் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து சார்ம் பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே வந்து மயக்கமான நிலைமையில வந்து இருக்காங்க. அவளும் வந்து ரொம்ப நேரமாக வந்து அவள் பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே வந்து எல்டர்ஸ் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எதுக்காக வந்து அவங்க ஷுவாந்தோ காலேஜஸ் இருந்தவங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த டைம் சாம்பனை பொண்ணும் பார்த்துக்கிறான். நம்ம ஹீரோ மட்டும் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போது தான் வந்து ஷுவாந்தோ காலேஜஸ் சேர்ந்தவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க, அதனால தான் இந்த சின்ன சாமான ஸ்பெல்லில் வந்து எல்லாம் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹாங்யூ செக்டர் சேர்ந்த எல்டர் வந்து வந்தோடனே, சரி, ஓகே, நீங்கள் எல்லா செக்டர் சேர்ந்தவங்களும் போய் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஏன்னா 3 நாளைக்கு அப்புறம் வந்து காம்படிஷன் வர ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே வந்து போவாங்க. அப்போ ஹாங்யூ செக்டர் சேர்ந்த ஒரு எல்டர் வந்து வாங்ஸூ கிட்ட, நீ தான் வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக பொறுப்பாக பார்த்துக்கணும், ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அதுவும் இல்லாமல் வந்து வாங்லின், நீ வந்து அங்கே இருக்கிற அந்த வேஸ்ட்டுக்கு வந்து ஃபுட் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்குறான். நம்ம ஹீரோ சரி, ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோவை தான் வந்து காமிக்கிறாங்க. இது என்னோடய பாடியில் இருக்கிற பாய்சன் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது, அதை எப்படியாவது ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த வேஸ்ட்டு கிட்ட தான் வந்து வந்திருக்கான். அவனோட ஸ்டோரேஜ் பேக்லேருந்து ஒரு மானை வந்து வெளியே எடுத்து அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வந்து கொடுக்குறான். அதுவும் வந்து அந்த மானை சாப்பிட்டத உடனே வந்து அதுக்கு ரொம்ப வந்து மயக்கமான நிலைமையில வந்து போயிடுது. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் மயக்கமாகறதுக்காக வந்து வச்சுருக்கான். ஏன்னா அதோட லிக்விட் வந்து கொஞ்சம் வேணும்னு சொல்லி. நம்ம ஹீரோ மெதுவா உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிக்விட வந்து வெளியே கொண்டு வரான். வெளியே கொண்டு வந்துட்டு நம்ம ஹீரோ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப இருக்குள்ள அந்த பீஸ்ட்ன்றான மயக்கத்துலேருந்து வெளியே வந்துடுது. இதில் அதிகமான பாய்சன்னால வந்து என்னோட அந்த மயக்க மருந்து வந்து வேலை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து உடனே வந்து அந்த பேரியரை தாண்டி போகலான்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணி அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து ஜம்ப் பண்ணிடுறான். ஒரு வழியா நம்ம ஹீரோ வந்து உள்ளேயும் வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த பேரலுக்குள்ளே போய் அவன் உடம்புல இருக்கிற அந்த பாய்சன் ஃபுல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பாய்சனையும் குடிச்சு, இது ரொம்ப வந்து பாய்சன் அதிகமாக இருக்குது பார்த்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே கொண்டு வந்துட்டான். சரி, ஓகே, நீ நல்ல வேலை சாகலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இன்னும் நான் 100 வருஷத்துக்கு மேலே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நீ திரும்ப வந்து அதை ட்ரை பண்ணி பாரு, உன்னோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி பார்க்கும்போது அவனோட லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அவனோட கேதரிங் எனர்ஜி வந்து ரொம்ப வந்து அதிகமாகி இப்போ நம்ம ஹீரோ வந்து 14th லெவலில் வந்திருக்கான். நம்பவே முடியல மாஸ்டர், என்னோட லெவல் வந்து இவ்வளோ அதிகமாகும்னு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஷுவந்து செக்டர் சேர்ந்தவங்க வந்து வராங்க. வாங்லின், இங்கே என்னதான் ஆச்சு, இங்கே இருந்தது அந்த பேஸ்ட் எங்கே போச்சு, எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், அதுக்காக நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நான் அதை ஃபீட் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து அவனை காப்பாற்றிடுறாங்க.
அவங்களும் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக நிக்கும்போது, இவங்க மாஸ்டர் தான் வந்து சொல்றாங்க, "இன்னும் போட்டி ஆரம்பிக்கும்போது, அதுக்குள்ள வந்து நீங்க வந்து ஹாங்கிஸ் கிட்ட இருந்த ஸ்டூடெண்ட் வந்து அட்டாக் பண்ண பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டோனே, "சரி ஓகே நம்ம போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவன பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிளம்பிறாங்க. நம்ம ஹீரோவும் மாஸ்டருக்கு வந்து ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்றாங்க. "நீ என்னோட ஸ்டூடெண்ட். நான் உன்ன யாரையும் புல்லி பண்ண விட மாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "நான் ஏன் லெவல் 1ல மட்டும் இருக்கேன்?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோட அந்த பேரல் குலக்கர் மாஸ்டர் வந்து அவனோட லெவல வந்து கம்மி பண்றதுக்காக வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்க. அத யூஸ் பண்ணி வந்து அவன் கம்மி பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஹீரோ கேட்டதுக்கு, "நீ ரொம்பவே வந்து லேசியா தான் இருக்க. அதனால தான். அதுவும் இல்லாம நீ போட்டியில கலந்துருக்கு வந்து கண்டிப்பா நீ வந்து 3வது லெவல்ல இருக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஓகே. நான் அத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிறேன் மாஸ்டர்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அடுத்த சீன்ல நமக்கு அப்படியே வந்து போட்டி நடக்கிறனால தான் வந்து காமிக்கிறாங்க. அங்க வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து போட்டியில கலந்துக்கிறதுக்காக நெறைய விதமான செட்லேருந்து வந்திருக்காங்க. இத அங்க பார்த்ததற்காக அங்க நெறைய பேர் வந்திருக்கிறனால, சுத்தி வந்து நெறைய பேரியர்ஸ் வந்து உருவாக்குறாங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து அங்கருந்து பார்க்குறான். இங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்காக வந்து இந்த மாதிரியான காம்படிஷன்லாம் வந்து வைக்கிறாங்க? லூமன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவனும் வந்து சொல்றான், இங்க 2 கண்ட்ரீஸ் தான் வந்து இருக்காங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்ப வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக, இந்த போட்டியின் மூலமா வந்து நெறைய விதமான எலிக்சர், பில்ஸ்லாம் யூஸ் பண்ண நெறைய வந்து மெடிசின் ஹெர்ப்ஸ்லாம் வந்து இவங்களால கலெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான போட்டியில வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு டிராகன்ல வந்து நம்ம ஹாங்கியோ மாஸ்டர் வந்து வராங்க. அவங்களும் வந்து சொல்றாங்க, இந்த காம்படிஷன் வந்து இப்போ ஆரம்பிக்க போகுது. இதில யார் வின் பண்றாங்களோ கடைசி வரைக்கும் அவங்க தான் வந்து இந்த போட்டியோட வின்னரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே வந்து ஜாங்காங்னு நம்ம ஹாங்கியோ செட்லேருந்து வரான். இவன் மிடில் கிரேட் லோட்டஸ் ஸ்வாட் இன்டென்ஸ வந்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இவன் கூட சண்டை போடுறதுக்காக வந்து யுவான்டோ செட்லேருந்து ஜூபிங்ன்னு ஒருத்தன் வந்து வரான். நான் உங்க கூட வந்து சண்டை போடுறதுக்காக இவ்வளோ நாள் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே வந்து அவங்க பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றாங்க. அவன் வந்து ஸ்பிரிட் பைத்தான யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றான். இவனும் வந்து ஒரு ஸ்பிரிட் அனிமல் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா, இவன் ரொம்பவே வந்து வீக்கா இருக்கிறதுனால வந்து ஜோபிங் வந்து ஈஸியாவே வந்து ஜெயிச்சிடுறான். உடனே வந்து அங்க இருக்கிற ஷுவான்டோ செக்டை சேர்ந்த லீடர் வந்து சொல்றாங்க, "உங்க செட்ல வந்து யாருமே இந்த மாரி கிடையாதா? ஜீனியஸ் ஆனவங்க. இவன் ரொம்ப ஈஸியாவே தோத்துட்டான். இப்ப வின்னர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு." அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து லூ ஷாங்னு ஒருத்தன் வந்து நம்ம ஜோபிங் கூட வந்து சண்டை போடுறதுக்காக வரான். "உன்னோட கல்டிவேஷன் லெவல் வந்து என் கூட சண்டை போடுறதுக்கு பத்தாது. நீ ரொம்பவே வந்து வீக்கா இருக்க." அப்படின்னு சொல்லி வந்து நம்ம லூ ஷூவங் பத்தி பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே வந்து அவங்க பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றாங்க. லூ ஷூ வந்து அவனோட ஸ்வாட் டெக்னிக்க யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றான். ஆனா அது ரொம்பவே வந்து வீக்கா இருக்கு. இந்த மாதிரியான அட்டாக்ல வந்து யூஸ் பண்ணி வந்து என்ன தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்து ஜோபேங் வந்து அவனோட ஸ்வாட் டெக்னிக்க யூஸ் பண்ணி வந்து லூ ஷூவ வந்து அட்டாக் பண்றான். அதனால அவன் வந்து ரொம்பவே முடியாத நிலைமையில வந்து கீழ விழுந்துறான். அப்புறம் ஜூ பெங் வந்து கத்திட்டு இருக்கான். இந்த ஹாங்யூ செட்ல வந்து என்ன எதிர்க்கிறதுக்காக யாருமே கிடையாதா? அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஆடியன்ஸ வந்து அட்டாக் பண்றதுக்காக வரான். அதில வந்து நம்ம ஹீரோ வாங்லினோட அம்மா, அப்பா இவங்க 2 பேருமே தான் இருக்காங்க. அவங்கள அட்டாக் பண்ற மாரி வரும்போது கரெக்ட்டா அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ அத போய் தடுக்கிறதுக்காக போய் நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். இத பார்த்தோனே அங்க இருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருக்கு. வாங்லிங்கா இவன் எப்படி இவ்ளோ பவர்ஃபுல்லா மாறுனான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜோபிங் வந்து அவனோட டிராகன் கிளா அட்டாக்க யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக வரான். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான மூவ். ஆனா அதுலேருந்து நீ தப்பிச்சிட்டியா? நீ வெறும் குயிரல் ரெஃபரிங் ரிலேம் வந்து நீ 6ல தான் இருக்கு. அத வச்சு என் கூட வந்து உன்னால ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஜோபிங் வந்து சொல்றான். நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்வாட யூஸ் பண்ணி வந்து ஜோபிங்க வந்து அட்டாக் பண்றான். உடனே வந்து இவன் அவனோட வெனம் பைத்தான வந்து இந்த ஸ்பிரிட்ட வந்து வெளிய கொண்டு வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக வரான். நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அங்கருந்து ஈஸியா வந்து டாட்ஜ் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லா அட்டாக்ல இருந்தும். அப்புறம் அவனோட ஸ்வாட யூஸ் பண்ணி வந்து அந்த பைத்தானையும் வந்து அட்டாக் பண்றான். ஆனா, அது திரும்ப நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ற மாரி வருது. உடனே நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு பால் மாரி உருவாக்கி அத அந்த பைத்தானுக்குள்ள வந்து வீசிறான். இதனால அந்த பைத்தானும் இறந்து போயிருது. "நீ யாரு? ஏன்னா நீ என்ன விட பவர் ரொம்ப வந்து கம்மியா இருக்க. எப்படி உன்னால வந்து என்ன தோற்கடிக்க முடிஞ்சது? இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்க நீ எப்படி?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கேட்குறான். உடனே நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃபுல் எனர்ஜிய வந்து வெளிய கொண்டு வரான். "நீ 14த் லெவல் குயிர் ரெஃபரிங் ரிலேல வந்து நீ இருக்கியா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு அவன் ஓடும்போது, "உன்னால என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. நீ அப்பாவி மக்கள வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்து ட்ரை பண்ணு. அதுக்காக நீ அனுபவிச்சே ஆகணும்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். உடனே அந்த ஷுவான் செக்டர்ஸ் இந்த லீடர் வந்து நம்ம ஹீரோவ அட்டாக் பண்ணலாம் வரும்போது, நம்ம ஹீரோட லீடர் வந்து காப்பாத்திடுறாங்க. இந்த போட்டியோட வின்னர் வந்து வாங்லிங் தான். நீங்க அதுக்கப்புறம் எதையும் வந்து பண்ணவே கூடாது. இங்க ரூல் நீங்க பிரேக் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோவோட செக்டர்ஸ் இந்த லீடர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இப்போ வந்து கிளம்பலாம் இங்கேருந்து. அவங்க அப்படின்னு சொன்னோனே அவங்க வந்து 1000 டெய்ல்ஸ் ஆஃப் கேட்டர்பில்லர்ல வந்து பறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுக்குறாங்க.
இங்கே வந்து அடிக்கிற எல்லாருமே வந்து கிளம்பி போயிருங்க. உங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கே திரும்ப உங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. போகும்போது நம்ம ஹீரோட அம்மா, அப்பா கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து, "நான் கண்டிப்பா நீங்க சொன்ன வழியில வந்து நான் போயே தீருவேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி ஓகே. நீ நல்லா சாப்பிடு. இதெல்லாம் நீ வச்சுக்கோ." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா வந்து அவனுக்காக நெறைய ஃபுட்ட வந்து குடுக்குறாங்க. "நான் வந்து இந்த என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பால் வந்து உங்ககிட்ட குடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா வந்து அத யூஸ் பண்ணி வந்து என்ன கூப்பிடுங்க. நான் உடனே வந்து வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அவங்களும் வந்து அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து அவனோட வீட்ல வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்ட் கேட்குற மாரி இருக்கு. அப்பதான் வந்து ஷுவண்டோ செக்கர்ஸ் இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எல்டர் வந்து பேசிட்டு இருக்காங்க. "நீங்க வந்து எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி பண்ணியிருப்பீங்க. என்னோட ஜூனியரையும் வந்து நீங்க அசிங்கப்படுத்தியிருப்பீங்க. அதனால வந்து ஹாங்யூ செட்டு கூட வந்து நான் வந்து போர் தொடுக்க போறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆனா எதுக்காக வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி நம்ம எல்டர் வந்து கேட்குறாங்க. "இத வந்து திரும்ப மாத்தவே முடியாது." "சரி ஓகே. அங்க இருக்க எல்லாருமே வந்து ஃபார்மேஷன உருவாக்குங்க. நம்ம போர்லேருந்து தப்பிச்சு ஆகணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அங்க இருக்க எல்லாருமே வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்மேஷன வந்து உருவாக்குறாங்க நெறைய பேர் சேர்ந்து. அதே மாரி வந்து ஷுவாந்தோ செக்ட சேர்ந்த அந்த லீடரும் வந்து ஒரு பெரிய ஃபார்மேஷனையும் யூஸ் பண்ணி இந்த பெரேரை வந்து தோற்கடிக்கலான்னு சொல்லி பார்க்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து நம்ம நிக்கிற வந்து ஹீரோட மாஸ்டர் வந்து பார்க்குறாங்க. "நீ உள்ள வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இந்த ஃபார்மேஷன வந்து நம்மளால ஈஸியா வந்து இத பிரேக் பண்ண முடியாது. நீ கீழ மலையோட அடிப்பகுதிக்கு வந்து போயிரு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் இல்லாம இவன் நேஷனல் சொல்ற இடையில வந்து இருக்கான். நம்மளால தடுக்கவே முடியாது. "சரி இந்த ட்ரிங்க்க வந்து நீ குடி." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து குடுக்குறாங்க. முன்னாடி நம்ம ஹீரோ இதே மாரி தான் வந்து அந்த பில்ல சாப்பிட வச்சு பாய்சன் வந்து குடுத்தாங்க. "இது ரேரான ட்ரெஷர். இத ஏன் குடிக்க மாட்ற?" அப்படின்னு சொன்னேன். "இதுல வந்து நீங்க பாய்சன் கலந்துருக்கீங்க. அதனால தான் நான் குடிக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! உனக்கு அப்படி எல்லாமே தெரிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்து சொல்லிட்டு அவன வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்மேஷன யூஸ் பண்ணி வந்து கைது பண்ணி வச்சுர்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த எல்டரும் வந்து அந்த பேரியரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து அவங்க ஒரு பெரிய ஃபார்மேஷனை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அதை எடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. அவங்க ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணி பேரியரை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த பேரியர் ஃபுல்லாமே வந்து கிராக் ஆகுது. அப்போ வந்து ஆங்கியூ செக்டரோட அந்த பார்டரில் இருக்கிற ஒரு எல்டர் வந்து நான் இதை வந்து காப்பாற்றியே ஆகுவேன். ஏன்னா நான் என்னோட பாதுகாக்கிறது தான் வந்து என்னோட வேலை. என்னோட உயிரே போனாலும் வந்து நான் இதை பாதுகாக்குவேன் அப்படின்னு சொல்லி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. மிஸ்டர் பார்க் திரும்ப இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அவங்க எதுவுமே கேட்காம அந்த பவர்ஃபுல்லான அட்டாக்க வந்து தடுக்கலான்னு சொல்லி போறாங்க. அங்க வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட்டே வந்து ஏற்படுது. ஆனா அந்த எல்டர்னால முடியாம கீழ வந்து விழுந்துர்றாங்க. "சீனியர் பிரதர் உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல?" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்க இருக்கிற எல்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நெறையா வந்து காயமாயிருது. உடனே அங்க இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து, "நாங்க எல்லாருமே வந்து இங்க வந்து இந்த அங்கேயும் செட்டுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லி அவங்களோட பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து அந்த பேரியர வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அந்த அட்டாக்க வந்து தடுக்கலான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா எதுவுமே முடியல. இந்த அடுத்த சீன்ல வந்து நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட என்ன விதமான உன்ட்ட எலிக்சர் இருக்கு? எத யூஸ் பண்ணி வந்து நீ இவ்ளோ பவர்ஃபுல்லா மாறுன? அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதே மாரி நீ என்ன மாரி வச்சிருக்க உன்கிட்ட? அதை ஒழுங்கா என்கிட்ட குடுத்துரு. எந்த ட்ரெஷர் இருந்தாலும் என்கிட்ட குடுத்துரு. என்னையும் வந்து நீ முட்டாளாக்க பாத்தீல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே முடியாம இருக்கான். உடனே வந்து நம்ம ஹீரோட மாஸ்டர் ஷூட்டியான் வந்து "முழிச்சுக்கோ வாங்லிங்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வந்து நம்ம ஹீரோ அவன் முன்னாடி இருக்கிற மாஸ்டரோட அந்த நர்வ் சிஸ்டம்ட்ட வந்து அப்படியே வந்து ஹேக் பண்ணி வச்சுர்றான். அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து. அதனால வந்து அவன மாஸ்டரால நகரவே முடியல. "நீ என்ன மாரியான ஃபார்மேஷன் வந்து உருவாக்குன?" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து முன்னாடி வந்து சொல்றான். "நீங்க எனக்கு குடுத்த பாய்சனையும் வந்து நான் உங்களுக்கு திரும்ப வந்து ஒரு வேற விதமா குடுத்துருக்கேன். அதனால வந்து உங்களால வந்து எதுவுமே இன்னைக்கு பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து அவன கைக்குள்ள கொண்டு வந்து, அவன் மாஸ்டரோட கதைய வந்து அப்பவே வந்து முடிச்சிடுறான். "நான் இம்மார்டல் ஆகுறத வந்து யாராலயுமே வந்து தடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லி நம்ம வாங்லிங் வந்து சொல்றான். அந்த டீம் வந்து வெளிய வந்து ஃபார்மேஷன்ல எல்லாம் பாதுகாத்துட்டு இருந்த எல்லாருமே வந்து முடியாத நிலைமையில வந்து கீழ வந்து விழுந்துட்டாங்க. உடனே அங்க இருக்கிற எல்டர் வந்து சொல்றாங்க, "போதும் இதோட எல்லாருமே வந்து நிறுத்திக்கோங்க. இங்க இருக்க எல்லாருமே வந்து திரும்ப கிளம்பி போங்க." அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஷூவந்தோ செக்டர் சேர்ந்த லீடர் வந்து சொல்றாங்க, "யாருக்கெல்லாம் வந்து என்னோட கிளான்ல வந்து ஜாயின் பண்ண விருப்பமோ எல்லாருமே வந்து வாங்க." இத கேட்டுன்னு அங்க இருக்க நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து போறத பார்த்தோனே, அங்க இருக்க யங் யூசர்ட்ட சேர்ந்த எல்லா எல்டர்ஸும் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்றான், அவங்க மாஸ்டர் ஷூட்டான்ட்ட, "நான் எப்படியாவது என்னோட பவர வந்து லெவல் இன்கிரீஸ் பண்ணியே ஆகணும். நான் ஸ்ட்ராங்கா மாறியே ஆகணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த சீன்ல வந்து நமக்கு அப்படியே வந்து ஷிவாந்தோ செக்ட சேர்ந்த 2 ஸ்டூடண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருக்கிறத வந்து காமிக்கிறாங்க. நம்ம இங்க இன்னைக்கு நெறைய விதமான மெட்டீரியல்ஸ வந்து கலெக்ட் பண்ண போறோம். இங்க நெறைய விதமான எலிக்சரும் நமக்கு கிடைக்கும். அத யூஸ் பண்ணி வந்து நம்மளால பவர்ஃபுல்லா மாற முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே அவங்க நெறைய ஸ்பெஷலான அனிமல்ஸ்லாம் இருக்க வந்து பார்க்குறாங்க. இது ரொம்பவே வந்து ரேரான ட்ரெஷர். இன்னும் நெறைய இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க தேடி பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோட வாய்ஸ் வந்து கேட்குது. "யார் இது? இங்கேருந்து கிளம்பி போங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவங்களும் வந்து அங்கேருந்து வேகமா வந்து போறாங்க. அந்த டைம் வந்து அங்க இருக்கிற நெறைய அனிமல்ஸ் எல்லாமே வந்து வேகமா வந்து ஓடிட்டுருக்கு. அதே மாரி நம்ம ஹீரோ கல்டிவேஷன் பண்ணி அங்க இருக்க நெறைய எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து அப்பதான் ரொம்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவனோட ட்ரெய்னிங் முடிச்சு வெளிய வரான். இவனோட பவர் வந்து ரொம்பவே வந்து அப்புறம் அதிகமா இருக்கு.
இப்போ அல்டிமேட்டான பவரில் வந்து இருக்கான். அங்கே இருக்க நிறைய அனிமல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்குது. நம்ம ஹீரோவும் இந்த உலகத்தை வந்து இப்போ தான் 4 வருஷத்துக்கு வந்து பார்க்குறான். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.